பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா ஒப்பிலா திருஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்க்கத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தையானிந்தீர்களா வல்லமீட்பதயாலத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்க்கத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்றாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கண்களை மூடி நம் யாவரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பும் இரக்கமுள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த விலையேற பெற்ற நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல ஆண்டவரே பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா ஒப்பில்லாத திருஸ்தானத்தினாலே என்பதாக சொல்லி நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் பாவத்தினாலே கரைப்படுத்தப்பட்டு வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு யார் எங்களை விடுவிப்பார்கள் என்பதாக கதறி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாது அமைதியான இந்த இடத்தை நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியான இருதயத்தை நீர் தந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கும்படியான ஆண்டவரே கர்த்தரை கைகளை நீர் தந்திருக்கிறீரே அப்பா. இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதி தரலுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய குறைவுகளை நீர் நிறைவாக்குங்க. இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நீர் சந்திங்க சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அநேக மக்கள் ஆண்டவரே உம்மை அறியாத மக்கள் இந்த இடத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க சுவாமி. அவர்களுக்கெல்லாம் இந்த இடம் ஆண்டவர் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும்படியாக இந்த இடத்தை நீர் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை இன்னும் அநேகர் வந்து உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரை நீர் எங்களோட பேசுங்க. உங்க வார்த்தை வெளிப்படணும் சுவாமி. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னாக மறைத்து ஆண்டவரை நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரை இந்த இடத்துல பேசும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பெரியவராய்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் வாசிக்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நம்ம எங்க பார்த்தாலும் வந்து வியாதிகள் நிறைய இருக்கு, யுத்தங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். இன்னும் அநேக காரியங்கள் நம்மளுடைய குடும்பத்துடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம இருக்கக்கூடிய வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சுமைகள், இவைகள் மத்தியில தேவன் ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி தேவன் விரும்புகிறார். இது பவுல் அந்த நாட்களில் எபேசி ஜனங்களுக்கு எழுதும் பொழுது அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எழுதினார். அந்த நாட்களும் பொல்லாத நாட்களாக காணப்படும். அதை காட்டிலும் இந்த நாட்களில் மிக கொடிதான ஒரு நாட்களுக்குள்ளாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மளை பார்த்து, நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களிலே நீ அதை எப்படியாக பிரயோஜனப்படுத்திக்கிட்டு இருக்கிற, நீ அதை எப்படி தேவனுக்கென்று மகிமையாக அது காணப்படுகிறதா, இல்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக மற்றவர்கள் இயேசுவை அறியாத மக்களுக்கு அது 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 பிரயோஜனமாக இருக்கிறதா என்பதாக சொல்லி அவர்
அவர் நம்மளை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார். பாருங்க, இதுல எப்படி இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும் என்பதாக சொல்லி பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்க. நம்ம எத்தனையோ வேலைகளை நம்ம செய்யலாம், எத்தனையோ கிரியைகளை நம்ம செய்யலாம், எத்தனையோ காரியங்களை நம்ம செய்திருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ செய்யக்கூடிய காரியத்தை நீ சோதித்து பாரு. அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா, கர்த்தருடைய சித்தத்திற்கு அது இருக்கிறதா என்பதாக நீ ஆராய்ந்து பார்த்து அவர் சொல்லக்கூடிய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது இதனுடைய காரியம் என்ன என்பதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படி நம்ம செய்யும் பொழுது பூமியில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை இந்த இடத்துல பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. முதலாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத கனியற்ற ஜீவியம். நம் காலத்தை பிரயோஜனமாக நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் இருப்போமானால், தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருப்போமானால், முதலாவது காரியம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத கனியற்ற வாழ்க்கை நம்ம வாழ்வோமாமா. அடுத்து தேவனுக்கு பிரியமுள்ள கனியுள்ள ஜீவியத்தை நம்ம வாழ்வோம் என்பதாக சொல்லி 2 காரியத்தை இங்க சொல்றாங்க. பாருங்க, முதலாவது அந்த கனியற்ற ஜீவியம், தேவனுக்கு பிரியமில்லாத கனியற்ற ஜீவியம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாராவது படிங்க. ஓகே, இங்க பாருங்க, இந்த கனியற்ற ஜீவியம் எப்படி இருக்குதா, அந்தகாரத்தில் செய்யப்படக்கூடிய கிரியைகளாக இருக்கிறது என்பதாக சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்தகாரத்தினுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா, 3வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தில் அது ஒரு சில காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, வேசித்தனங்கள், அசுத்தங்கள், பொருளாசைகள், வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், விபச்சாரம், விக்கிரகாராதனை, கீழ்ப்படியாமை. ஸோ இந்த பட்டியல் ஒரு 10 காரியத்தை குறித்து பவுல் அங்கே சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த காலத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, கனியற்ற, மற்றவர்களை பிரயோஜனம் இல்லாமல், மற்றவர்களை வழி விலகி கர்த்தர் யார் என்பதை அறியக்கூடாதபடிக்கு தடை கற்களாக நாம் இருப்போம் என்பதாக சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கிரியை, அந்தகாரத்தினுடைய கிரியைகள் நமக்குள்ள இருக்கிறதா என்பதாக சொல்லி நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று நீங்க சோதித்து பாருங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சோதித்து பாருங்க. ஒருவேளை நம்ம பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, நாம் யாரிடத்துல நம்ம என்னத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம், மற்றவர்களை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா, இல்லைன்னா தேவையில்லாத காரியத்தை, அவங்க பக்தி விருத்தி கெடுத்த காரியத்தை நம்ம பேசாம, அவர்களுடைய விசுவாசத்தை நாம் வளர்க்காமல் வேற காரியத்தை நாம் பேசி கொண்டிருக்கிறோமா, அந்த காலத்தை வீணாக பண்ணிட்டு இருக்கிறோமா என்பதாக சொல்லி நாம யோசித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட காரியம் ஒருவேளை நமக்குள்ளாக, நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம குறை உள்ளவர்கள் தான். ஆனா நாம் என்ன செய்யலாம் என்பதாக சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரியைகளை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இப்போ ஒருவேளை நான் மற்றவர்களுக்கு தவறான காரியத்தை நான் சொல்லி கொண்டிருப்பேனானால் நான் நானே கடிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எனக்கு முன்பாக யாராவது ஒரு தவறான காரியத்தை செய்வார்களே ஆனால் நான் அவங்களுக்கு கடிந்து. அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, கனியற்ற ஒரு ஜீவியத்தை நீ கனியுள்ளதாக மாற்றணும்னா அது உன் கையில தான் இருக்கு. வேற யாரும் அங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீ அந்த காரியத்தை எடுத்து செய்யணும் என்பதாக சொல்லி அவர் சொல்றாரு. அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆமா, பாருங்க, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்னா, அசுத்தத்திற்காக, தீமையான காரியங்களை செய்வதற்காக, மற்றவர்களை குறை கூறக்கூடிய காரியங்கள், இப்படி தேவையில்லாத காரியத்தை, காலத்தை குறைக்கக்கூடியவர்களாக இல்லாதபடிக்கு பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அப்போ நம்மளை சுற்றிலும், நான் இதை படிக்கும்போது நான் யோசிச்ச காரியம் என்னன்னா, நம்மளை சுற்றி எத்தனையோ விதமான வாலிப பிள்ளைகள் பாவத்தில் ஜீவிச்சுட்டு இருக்கிறாங்க.
போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, வெளியில வர முடியல. அந்த பிள்ளைகள் வெளியில வரணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசும் பொழுது அவங்க எப்படி வெளியில வர முடியும்? தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அதே போல விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்களை யோசித்து பாருங்க, அவர்கள் வெளியில வர முடியாது. அவங்களுடைய சிந்தையெல்லாம் அந்த கல்லுக்கு முன்பாக அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பக்தி, அது ஈவன் நம்ம கூட அந்த பக்தி இருக்காது, ஆனா அவங்க அந்த கல்லுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுறாங்க. ஸோ தேவன் சொல்றாரு, நான் உங்களை அசுத்தத்திற்கென்று நான் உங்களை தெரிஞ்சு கொள்ளலை. எல்லாரையும் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா, பரிசுத்தத்திற்கென்று நான் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறேன். அப்போ பரிசுத்தத்திற்கென்று தெரிந்தெடுத்திருப்பாரே, ஆனால் அந்தகாரத்தின் கிரியைகள் நடக்கக்கூடிய இடத்துல நாம் கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் எங்க நடக்கும் என்பதாக சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அது ஒளிப்பிடத்திலே செய்யப்படக்கூடியதாக காணப்படுகிறதா. இப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரியைகள் எங்க நடக்குதுன்னா, ஒளிப்பிடத்திலே மறைவாக. அதுதான் நான் இப்போ சொன்னேன், அந்த யூத் பிள்ளைங்க அந்த போதைப் பொருள் எடுக்கும் பொழுது, தவறான வழிகளுக்கு போகும் பொழுது, பாவத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஓப்பனாக யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் வெளியில் போய் நின்று எங்கே யாரும் பார்க்காத இடத்துல நான் எங்கே என்னை மறைச்சு கொள்ள முடியும் என்பதாக சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்களை, கனியற்ற மக்கள், அவங்கள கனியற்றவர்கள், இயேசு யார் என்பதை ருசிக்காதவர்கள், தேவனுடைய அன்பை உணராதவர்கள், அவர்களை இயேசுவினிடத்தில் நம்ம கொண்டு வரணும்னா நம்ம முதலாவது நம்மளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த வழிகளில் நம்ம கனியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட கனியற்ற மக்களை இயேசுவுக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய அந்த இருதயத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராமா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்தகாரத்தின் கிரியைகள் ஒளிப்பிடத்தில் செய்யப்படுது என்பதாக படித்தோம். அடுத்து அது என்ன பண்ணப்படணும்னா வெளியில் கொண்டு வரணும் என்பதாக சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போது எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கப்படுகிறதோ அந்த காரியங்களை வெளியில் நம்ம கொண்டு வரக்கூடியவர்களாக, அப்போ அவங்கள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள், இயேசு அன்பு தெரியாத மக்கள், அவங்கள முன்னாடி கொண்டு இல்லை இயேசு யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம மூலியமாக தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மற்றவர்களை கனி கொடுக்க செய்யக்கூடிய வாழ்க்கையாக மாற்றுகிறது. அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுதலையாக்கி நம்மளை கொண்டு அவர்களை ஜெயிக்கக்கூடியவர்களாக, அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு பணியை தேவன் நம்மளுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாரு. இப்போ 2வது காரியம் என்னன்னு நான் சொன்னேன்னா, கனியுள்ள, தேவனுக்கு பிரியமான கனியுள்ள ஜீவியம் என்பதாக சொல்லி நம்ம படித்தோம். இங்கே இந்த கனியுள்ள ஜீவியத்தை குறித்து 9வது வசனத்தில் இங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போது கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதாக சொல்லலாம். அநேக நேரங்களில் நம்ம கோவப்படுறோம், அநேக நேரத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், அநேக நேரத்தில் நீடிய பொறுமை இல்லாதவர்களாக காணப்படுறோம். ஆனால் இந்த இடத்துல பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கனியுள்ள, தேவனுக்கு பிரியமான கனியுள்ள ஜீவியத்தை நீங்கள் ஜீவிப்பீர்களானால் அந்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அப்போது நமக்குள்ள எந்தெந்த கனிகள் இல்லை, ஒருவேளை சமாதானம் இருக்கும் ஆனால் சந்தோஷம் இருக்காது, இல்லை நமக்குள்ள சாந்தம் இருக்கும் நீடிய பொறுமை இருக்காது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக குறைவுள்ளதாக காணப்படும். ஆனால் இந்த நாளில் தேவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் உங்களை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த கனிகள் இல்லையோ அப்படிப்பட்ட கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அறியாத மக்கள் கனியற்ற கிரியையினால் பீடிக்கப்பட்டு இழுப்புண்டு வேதனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கனியை நீங்கள் போய் கொடுப்பீங்க. அவங்க அதை தேவன் உங்கள் மூலியமாக, இப்போ நான் எனக்கு ஒரு அன்பை தேவன் கொடுத்துருப்பாரே, ஆனால் என்னை கிராஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அன்பில்லாத மக்கள் என்னை பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய அன்பை என் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு கனிகளை தேவன் கொடுத்திருப்ப, ஒருவேளை சமாதான குலைச்சல் இருக்கக்கூடிய குடும்பத்தின் மக்கள் உங்களை கிராஸ் பண்ணும் பொழுது அப்படிப்பட்ட மக்களுக்கு வேண்டிய அந்த அட்வைஸ் உங்கள் வாயிலிருந்து தேவன் கொடுக்கும்படியாக அங்கே வைப்பார். அதுதான் இந்த இடத்துல முதலாவது பார்க்கிறோம், ஆவியின் கனிகளும் சகல நற்குணங்களும் அவர் நமக்கு கொடுக்குறாரு. அது மாத்திரமில்லை, நீதியிலும் உண்மையிலும். பாருங்க, இந்த நாட்களில் எங்குமே நீதி இல்லை, அநீதி நிறைந்த உலகத்தில் நாம் நின்றுட்டுருக்குறோம், உண்மை இல்லாத இடத்துல நின்றுட்டுருக்கோம். எங்கே போனாலும்
அது ஈவன் அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் நீதி இல்லாமல் உண்மை இல்லாத சூழ்நிலையில நாம் நின்றுட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் கனியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். தேவனே, நான் எந்த இடத்துல இருக்கிற சாமி, எந்த இடத்துல நான் தவறி போயிருக்கிறேன், எந்த இடத்துல கனி கொடுக்கக்கூடாதபடிக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன் என்பதாக சொல்லி நாம் பார்க்கணும். பாருங்க, யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு தேவனுக்கு பிரியமான கனியுள்ள ஜீவியத்தை நீ கொடுப்பீனா நீ முதலாவது நீ என்ன செய்வ என்பதாக சொல்லிங்க போடப்பட்டிருக்கிறது. யோவான் 8:12, நான் உலகத்திற்கு ஓகே பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் அடைந்திருக்கிறான். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வரும்பொழுது முதலாவது காரியம் நாம் கனியுள்ளவர்களாக மாறணும்னா முதலாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாரும் சொல்லலாம், நான் கிறிஸ்டியன் தான், நாங்கள் இயேசுவை தான் நாங்கள் பின்பற்றுறோம் என்பதாக சொல்லலாம். ஆனால் எத்தனை நேரங்களில் நாம் கிறிஸ்டியன்னு சொல்லலாம், ஆனால் கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும் நம்ம விரும்புறது கிடையாது. கிறிஸ்துவர்கள் என்பதாக நம்ம சொல்கிறோம், தீமையான காரியங்களை விட்டு விலகக்கூடியவர்களாக நம்ம இல்லாத சூழ்நிலையில் நிற்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன், அப்போது நீ என்னை பின்பற்றும் பொழுது நான் பூமியில் ஜீவிக்கும் பொழுது நான் பரிசுத்தமாக ஜீவித்தேன், நான் என்கிட்ட பாவம் இல்லை, நான் அநியாயம் செய்யவில்லை, என்னை பார்த்த மக்கள் பிதாவுடைய அன்பை பார்த்தார்கள் என்பதாக சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றார். அப்போ முதலாவது கனியுள்ள ஜீவியம் உனக்குள்ளாக வர வேண்டும் என்றால் நீ இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக காணப்படும். இயேசு வேணும், ஆனால் அவருடைய சிலுவை வேணாம் நம்ம சொல்ல முடியாது. இயேசு இல்லாமல் நம்ம சிலுவையை தூக்கவும் முடியாது, அதை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் இயேசுடைய சிலுவை நம்ம சுமக்கக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். அப்போ இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஃபாலோவராக நம்ம இயேசுவை வைக்கும் பொழுது அந்த சிலுவையை தூக்கும் பொழுது வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பவுல் எபேசியர் 6வது அதிகாரம் 7-18 அவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். முதலாவது நீ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கணும். கனியுள்ள ஒரு வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்கணும்னா முதலாவது நீ இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நீ சிலுவையை நீ சுமந்து தான் ஆகணும். அப்போ சிலுவையை நீ சுமக்கணும்னா ஈஸியாக நம்ம தூக்கி கொள்ள முடியாது. அப்போது அங்கே நீ ஒரு சோல்ஜராக நிற்கணும். எப்படின்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக, சத்தியம் என்னும் கச்சையை அணிந்தவர்களாக, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை அணிந்தவர்களாக, விசுவாசம் என்னும் கேடகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் வேதவசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்தவர்களாக நம்ம நிற்கிறோம். ஸோ இங்கே நம்ம கனி உள்ளவர்களாக மாறுவதற்கு நம் முதலாவது இயேசுவை நம்ம பின்பற்றுறோம், ரெண்டாவது அவருடைய சிலுவையை நம்ம சுமக்கும் பொழுது அது ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா அநேக மக்கள் நமக்கு விரோதமாக பேசுவாங்க. ஏன்னா உண்மைக்கு நம்ம நிற்கிறோம். உண்மைக்கு நம்ம நிற்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கேவலமாக பேசுவாங்க, நம்மளுக்கு அடி விழும். ஆனால் அப்படிப்பட்ட பிசாசினுடைய எதிர்ப்புகள் நமக்கு மேலே வந்தாலும் நம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருப்போம்னா அந்த மக்களை ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாருமே தோற்று போகிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கலை. எல்லா மனிதர்களுமே இந்த பூமியில் தேவன் யார் யாரை தெரிந்தெடுத்தாரோ, யார் யாரை முன்குறித்தாரோ, யார் அவர்களுக்கு பிரியமானவர்கள் என்று அவர் அறிந்து அவர்கள் பாடுகளுக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறார்களோ, அவர்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதாக விரும்புகிறார்களோ, அவர்கள் இந்த சிலுவையை சுமக்கும் பொழுது வெற்றியுள்ளவர்களாக மாறணும். ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் ஜெயிச்சவனாக அவன் நிற்கணும் என்பதாக சொல்லி அவன் தேவன் விரும்புகிறார். அதனால எபேசியர் 6:13 யாராவது படிங்க. எபேசியர் 6:13. பாருங்க,
அந்த தீங்கு நாளிலே உங்களுக்கு வேதனையான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அது எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இன்னும் வரலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை வேறு விதமாக அந்த தீங்கு நாள் நமக்கு நேரிட்டாலும், அவைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேணும். அப்போது நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணும் பொழுது, நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை கனியற்று இருக்கக்கூடிய மக்களை அவங்க சந்திக்கும் பொழுது, நீங்கள் அதை சொல்லும் பொழுது என்ன ஆகும்? அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இயேசு யார் என்பதை அறியாத மக்களுக்கு உங்களையும் என்னையும் அவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில், வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நம்மளுடைய வேலை இதுதான். பூமியில தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் இதுதான். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, விளைந்திருக்கக்கூடிய கதிர்களை, நம்மளை சுற்றிலும் எத்தனையோ மக்கள் ஏதோ விதத்தில் வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விளைந்திருக்கிற கனிகளை நீங்களும் நானும் அறுவடை செய்யும்படியாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு 28:18 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தர் தேவன் தெரிந்து கொண்ட கனியுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு கமிஷன் அங்கே கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? யாராவது படிக்க முடியுமா? 28:18 20 அங்கே ஓகே. முதலாவது அவர் என்ன சொல்கிறாரு? அங்கே ஒரு அத்தாரிட்டி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, சகல அதிகாரத்தையும் பிதாவானவர் என்னிடத்துல கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்றேன், நான் இப்படிப்பட்ட அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, கனியற்று இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் உங்களை அனுப்பும் பொழுது, நான் பெற்றுக்கொண்ட அந்த அத்தாரிட்டியை நான் உங்களுக்கு தரேன். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம என்ன போய் பண்ண போறோம்? நான் ஒரு சின்ன மனுஷன் தானே, நான் ஒரு குட்டி சாக்கல்ல தானே நான் இருக்கேன், நான் தேவனுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்பதாக சொல்லி. ஆனா தேவன் இந்த நாளில் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் அத்தாரிட்டி கொடுக்குறேன். அத்தாரிட்டி ஓவர் எவ்ரிதிங். நீ எதை செய்யணும்னு நீ நினைக்கிறியோ, நீ யாருக்கு ஜெபிக்கிறோன்னு நினைக்கிறியோ, நீ எந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும்னு நீ நினைக்கிறியோ, எந்த வியாதிக்காக நீ ஜெபிக்கிறியோ, அவைகளை மேற்கொள்ளும்படியான அந்த அத்தாரிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் அந்த அத்தாரிட்டியை நான் உங்களுக்கும் தரேன் என்பதாக சொல்லுகிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். ஓகே. பாருங்க, செகண்டு அவர் என்ன சொல்றாரு? முதலாவது அத்தாரிட்டி கொடுக்குறாரு. ரெண்டாவது அங்கே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அஜெண்டா வைக்கிறாரு. அந்த அஜெண்டா என்னன்னா, நீங்களும் நானும் கனியற்றவர்களாக இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது, நாம் கனி உள்ளவர்கள், நாம் இயேசுவுக்குள்ளாக நம்ம சோதித்து பார்த்து நம்ம எந்தெந்த இடத்துல குறை உள்ளவர்கள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம கனி உள்ளவர்களாக மாறுறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு அங்கே ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிற என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் அந்தகாரத்தில் பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை சீஷராக்குங்கள். சீஷராக்குறது மாத்திரம் இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பதாக சொல்லி அங்கே சொல்றாரு. ஸோ முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்த அத்தாரிட்டியை உங்களுக்கும் எனக்கும் கனி உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்குறாரு. ரெண்டாவது உங்களுக்கும் என்னையும் பார்த்து ஒரு அஜெண்டாவை கொடுக்குறாரு. நீங்கள் இந்த பூமியில் உங்களை நான் ஏன் கனி உள்ளவர்களாக தெரிந்து கொண்டேன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், புறப்பட்டு போங்க. அந்தகாரத்தில், பாவத்தில், கண்ணீரில், வேதனையில், பாடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் போய் கனியுள்ளவர்கள் என்பதை அவர்கள் காண்பிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் நமக்கு ஒரு அஜெண்டா அவங்க வைக்கிறாரு. மூன்றாவது காரியம் பாருங்க, கடைசி வசனம் படிங்க சிஸ்டர். பாருங்க, மூன்றாவது காரியம் அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. அப்போ கனியுள்ளவர்கள், தேவனுக்கு பிரியமாயிருந்து கனி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் 3 காரியத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஒன்று, பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அத்தாரிட்டியை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ரெண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அஜெண்டாவை கம்ப்ளீட் பண்ண முடியும். மூன்றாவது அவர் சொல்றாரு,
இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத. யாரை எதிர்த்து வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை எதிர்த்து வந்தாலும், நீ ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கிற, சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்திருக்கிற, நீ தோத்து போக மாட்ட, நீ ஜெயிக்கிறவனா இருக்கிற. நீ ஜெயிக்கிறதுனால அப்படிப்பட்ட அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீ விடுதலையாக்கி உன்னுடைய கரத்தில் அவங்கள நீ என்ன பண்ணுவேன்னா பரலோகத்துக்கு நேராக வழி நடத்த உன்னுடைய கரத்தில் கொடுத்துருக்க என்பதாக சொல்றார். பாருங்க, ஒரு கனியற்ற ஒரு மனிதன் இயேசுனுடைய அன்பை தெரிந்து கொள்ளும் பொழுது, அவன் கனி உள்ளவனாக மாறும் பொழுது, அவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக மாறுறான். 3 காரியம் இந்த பூமியில் அவனால் செய்ய முடியும். அழிந்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை இயேசுடைய அன்பைக்குள்ளாக கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து பரலோகத்திற்கு வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். அதனால்தான் அது ஸ்டார்டிங்கில் அந்த வசனம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நாட்கள் பொல்லாதது, ஒரு நாளும் நாட்கள் என்ன பண்ணாது, மாறவே மாறாது. பவுல் அன்னைக்கு எழுதும் போதும் அது பொல்லாத நாட்கள், இன்னைக்கும் அந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். ஆனால் நீங்களும் நானும் அந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள போகிறோம், அது சரியான விதத்தில் நம்ம பிரயோஜனப்படுத்தணும்னா அந்த சொல்லப்பட்ட அத்தாரிட்டி, அந்த அஜெண்டா அண்ட் தி அஷூரன்ஸை நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது ஜெயிச்சவர்களாக தேவனுக்கு முன்பாக போய் நம்ம தைரியமாக நின்று சொல்லலாம், என்கிட்ட இவ்வளோ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க சாமி, நான் ஜெபித்து இந்த குடிகாரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியாக நாம் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். அப்படி ஒருவேளை நம்மளை மாத்திரம் பார்த்து கொண்டு நாம் இருப்போம்னா, இயேசு நம்மளை கூப்பிடும்போது நாம் எப்படி நிற்போம்? வெறும் கையாட்டா? சாமி நம்மகிட்ட கேட்பார், நீ என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஒன்றும் வச்சில்ல சாமி. ஏன்னா இப்போ நிறைய நேரத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ யாராவது நம்மளை கூப்பிட்டு நீ என்னம்மா பண்ண, நீ இந்த 10 நாள் என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை செஞ்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் சொல்ல முடியும். வேலை செய்யலைன்னா நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசு என்ற நாமத்தை நெத்தியிலே தரித்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமியில் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இதுதான். நாம் உலகத்தில் பணத்தை சம்பாதிக்கலாம், பேரை சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதிக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல நிலைமையில் நம்ம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படியாக காணப்படுகிறோம், தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் பிரியப்படக்கூடிய கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோமா இல்லையா என்பதாக இந்த நாளையில் நம்ம சோதித்து ஆராய்ந்து, எந்தெந்த இடத்துல நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு குறைவு இருக்கும், அந்த இடத்தை தேவனுடைய சமூகத்தில் அந்த குறைவை நீக்கும்படியாக அந்த இடங்களை நாம் சரி செய்து விட்டு தேவனுடைய கரத்தில் ஒப்புரவாகி அப்படிப்பட்ட மக்களை தேவனுக்குள்ளாக வழி நடத்துவோம். இந்த காரியத்தை தான் NMS செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அதில் இணைந்திருக்கிறீங்க. தேவன் இந்த நாளில் ஏன் நம்மளோட இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார் தெரியல. இன்னும் அநேகர் இயேசுவுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதாக ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரையானால் இந்த நாளிலே நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம், தேவனுடைய கரத்திலே நம்மளை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி ஆண்டவரே, ஆமா சுவாமி, இந்த நாட்களில் கொடிதான நாட்களிலே ஆண்டவரே எத்தனையோ விதமான மக்கள் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு, வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு, கண்ணீருக்குள்ளாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாக நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கென்று அவர்கள் எழும்பி நீர் கொடுத்த அந்த அத்தாரிட்டியை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக, நீர் கொடுத்த அந்த அஜெண்டாவை செய்தி முடித்தவர்களாக, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த அஷூரன்ஸை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உலகத்தில் ஜெயித்தவர்களாக உமக்கு முன்பாக நிற்கும்படியாக நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. பெரியவராய் இந்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.